Good morning, students. Now I am going to topic about lens formula. Already we have seen lenses, isn't it? In last class we have seen lenses. Now continuously lens formula. Lens formula and the lens நாவே உங்களுக்கு தெரியும். Concave lens, convex lens, two types of lens இருக்குன்னு தெரியும். This formula using in concave lens or convex lens. Concave lens ல யூஸ் பண்ணுவோம், convex lens ல யூஸ் பண்ணுவோம். எந்த ஃபார்முலாவை? lens ஃபார்முலாவை. The relationship between the distance of the object. Distance of the object. அப்படின்னா இந்த இருக்கு பாருங்க. இது லென்ஸா? இந்த லென்ஸில் இருந்து இங்கே வைக்கிற தொலைவு இதுதான் u. அதை நம்ம என்ன நோட் பண்ணுவோம்னா u. இதை உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் ஒன்று போட்டிருக்கேன். எப்படி u v எப்படி கன்ஃபியூஷன் ஆகுமே, எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா இந்த பாருங்கள், ஆப்ஜெக்ட் ஃபஸ்ட் லெட்டர் ஓ ஆரம்பிக்குதா, ஆப்ஜெக்ட். அந்த மேலே உள்ளதை அடிச்சு விட்டுங்க, u மட்டும் வந்துருச்சா? அப்போ இதுதான் ஆப்ஜெக்ட். அப்போ டிஸ்டன்ஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட்னா u. அடுத்து டிஸ்டன்ஸ் ஆஃப் த இமேஜ் அப்படின்னா v. இதாக இருக்குது பாருங்கள், இதை வின்னு வச்சுக்கிறோம். எப்படின்னு இந்த ஐ போடுறீங்களா, அப்படியே என்ன பண்ணுறீங்கன்னா திரும்ப இப்படி ஒரு இது இழுத்து விட்டுருங்க. இது வந்து ஒரு இதுக்காகப்பா உங்களுக்கு மறக்கக்கூடாதுங்கிறதுக்காக இந்த யூவையும் வியவும் வந்து இது பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக சொல்கிறேன் ஒரு இது, சரியா? ஒரு சின்ன க்ளூவன். ஸோ இது யூ, ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறதுக்கு யூ, இமேஜோட டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறதுக்கு பேர் வி. ஓகேவா? அதுக்கு தான் இமேஜ் அப்படின்னு போட்டு இப்படி இழுத்து விடுங்க அப்படின்னு ஞாபகம் உங்களுக்கு ஒரு இது ஞாபகம் வச்சுக்கணுங்கிறதுக்காக சொன்னேன். ஓகேவா? ஓகே. ஃபஸ்ட்டு ஒன் த டிஸ்டன்ஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட். இந்த லென்ஸுக்கும் இந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ். நெக்ஸ்ட்டு த டிஸ்டன்ஸ் ஆஃப் த இமேஜ். இது என்ன பாருங்கள், இதுக்கு வந்து வின்னு சொல்லுவோம். இந்த லென்ஸில் இருந்து இமேஜ் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸு வி. லாஸ்ட் தேர்ட் ஒன் த ஃபோக்கல் லென்த் ஆஃப் த லென்ஸ். ஃபோக்கல் லென்த் ஆஃப் த லென்ஸ் அப்படின்னா என்னப்பா? ஃபோக்கல் லென்த்னா இங்கே இருக்குது பாருங்கள், இந்த லென்ஸுக்கும் இதுக்கும் உள்ள இங்கேருந்து இவ்வளோ டிஸ்டன்ஸு, இங்கேருந்து இவ்வளோ டிஸ்டன்ஸு, இதுதான் ஃபோக்கல் லென்த்து. ஓகே. அதே மாதிரி இந்த இருக்குது பாருங்கள், இது ஒன்று. இதை அடுத்து இங்கே லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலாலாம் பார்ப்போம். ஓகேவா? ஓகே. ஸோ இந்த லென்ஸ் ஃபார்முலானா நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. ஸ்பெரிக்கல் மிரர்ஸ் எடுத்துக்கிறேன்னா we have lens formula for spherical lenses. The lens formula gives the relationship among the distance of the object. மூணு மெயின் பாயிண்ட் என்னென்ன அப்படின்னா இந்த மூணு தான். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன? the distance of the object. Second one the distance of the image. Third one the focal length of the lens. ஓகேவா? இந்த மூணு ரிலேஷன்ஷிப்பை படிக்கிறது பேர் தான் லென்ஸ் ஃபார்முலா. ஓகே. இப்போ பாருங்கள், அதை நல்லா இந்த டயக்ராமோடு போட்டு வச்சிட்டோன்னா திஸ் இஸ் லென்ஸ். அப்போ இங்கே ஆப்ஜெக்ட் வைக்கிறோம், இங்கே இமேஜ் வைக்கிறோம். அப்போ இந்த லென்ஸ்லேருந்து ஆப்ஜெக்ட் உள்ள உள்ள டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறது u. இந்த லென்ஸ்லேருந்து இமேஜுக்குள்ள டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறது v. இது வந்து ஃபோக்கல் லென்த்து. ஓகேவா? இந்த இமேஜ் டிஸ்டன்ஸ் v, ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் u, ஃபோக்கல் லென்த்து f. இதுக்கு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா 1/f is equal to 1/v minus 1/u. இதுதான் ஃபார்முலா. ஏன் இதில் வந்து இப்படி இந்த பை போட்டே போடுறோம்? ஏன் நியூமரேட்டரில் இப்போ இது நேர் தகவலை போடக்கூடாதா, இப்படி எதிர் தகவலை தான் போடணும் அப்படின்னா எப்போதுமே இந்த லென்ஸை பார்க்கும்போது நமக்கு எப்போதுமே இந்த மைனஸ் சிம்பிள் போட்டு செய்வோம். ஏன்னா இதில் நெகட்டிவ் இமேஜும் வரும், பாசிட்டிவும் இருக்கும். அதனால தான் நம்ம நெகட்டிவ் சிம்பிளுக்காக மைனஸை குறிக்கிறோம். அப்போ ஃபார்முலா 1/f 1. இதை வந்து எப்படி ஏன் அப்படி இதுலேயே வருது என்ன அப்படின்னா லென்ஸ் இப்படி தானே இருக்குது. ஸோ அதே ஷேப்பில் இருக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரி போட்டு வைக்கிறோம். இது உங்களுக்கு ஞாபகத்துக்காக சொல்ல வரேன். ஓகேவா? ஏன் இப்படியே வருது, தலைக்கீழாவே வருது, இப்படி கீழேயே வருது, ஏன் அப்படின்னா இவதை தான். அதாவது என்னென்னா நேர் மாறிலி வராமல் எதிர்த்தகவுலையும் வருதே என்ன அப்படின்னு கேட்கலாம். ஸோ அப்போ 1/f இஸ் ஈக்குவல் டு 1/v மைனஸ் 1/u. இது லென்ஸ் ஃபார்ம்லேயே இருக்கு பாருங்க. அதனால தான் இந்த இப்படி கண்டுபிடிக்கும். ஓகேவா? இந்த அதில் தான் லென்ஸ் ஷேப் ஃபார்முலா இப்படி கொண்டு வர்றதுக்கு லாங் ஃபார்முலா இப்படி போடுறதுக்காகத்தான் நம்ம இந்த ஃபார்முலாவை நம்ம இப்படி போட்டு கொண்டு வர்றோம். ஓகேவா? ஒரு ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்க. 1/f இஸ் ஈக்குவல் டு 1/v மைனஸ் 1/u. இது ஒரு ஒன் வேர்ட் கொஸ்டின். வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் லென்ஸ் ஃபார்முலா? 1/f இஸ் ஈக்குவல் டு 1/v மைனஸ் 1/u. ஓகே. நெக்ஸ்ட் டாபிக் அடுத்தே பாருங்கள், அப்படியே வாங்க. நெக்ஸ்ட் ஒன்று என்னென்னா சைன் கன்வென்ஷன். நெக்ஸ்ட் என்ன? சைன் கன்வென்ஷன். இதில் பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட். இப்போ புக்கு பாருங்கள், ஒரு நிமிஷம். இந்த புக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள். Cartesian sign convention are used for measuring the various distances in the ray diagrams of spherical lenses. Various distances.
ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு உள்ள தொலைவு, அது வேரியஸ் தொலைவு எவ்வளவு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது தான் இது குறியீட்டு மரபு அப்படிங்கிறத வச்சு கண்டுபிடிப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, the object is always placed on the left side of the lens. ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன, இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே இருக்கு இது லென்ஸ் இருக்குது, இந்த ஆப்ஜெக்டை எங்கே வச்சுருக்கோம், ஆப்ஜெக்ட் லென்ஸரோட லெஃப்ட் சைடில் வச்சுருக்கோம். இதுதான் லென்ஸ் அப்படின்னா இந்த லென்ஸிலிருந்து லெஃப்ட் சைடு வச்சுருக்கோம். அதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். நல்லா பாருங்கள், இன்னொரு தடவை, த ஆப்ஜெக்ட் இஸ் ஆல்வேஸ் பிளேஸ்ட் ஆன் த லெஃப்ட் சைட் ஆஃப் த லென்ஸ். இந்த இங்கே லென்ஸ் இருக்குது, இங்கே ஆப்ஜெக்ட் இருக்குது. அப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் மக்கப் பண்ணக்கூடாது, அப்படியே இந்த இதிலேருந்து இந்த டயக்ராம்லேருந்து நம்ம அப்படியே எடுத்துடணும் அந்த பாயிண்ட்டை. ஓகேவா? ஸோ அப்போ இந்த லென்ஸோட லெஃப்ட் சைடில் இந்த ஆப்ஜெக்ட் இருக்குது. ஓகே தானே? நெக்ஸ்ட் பாயிண்ட்டு, all the distances are measured from the optical center of the lens. எல்லா இதுவுமே எங்கேருந்து இது பண்ணுவோம் அப்படின்னா இதுதான் வந்து ஆப்டிக்கல் சென்டர். ஆல்ரெடி ஐ ஹாவ் எக்ஸ்பிளைன் இன் லாஸ்ட் கிளாஸ், isn't it? ஸோ இதுதான் வந்து ஆப்டிக்கல், இங்கே இருந்து தான் நம்ம இதை மெஷர் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அப்போ ஆல் த அனாலிசிஸ் பண்ணுங்கள், ஆல் த டிஸ்டன்சஸ் ஆர் மெஷர்டு ஃப்ரம் த ஆப்டிக்கல் சென்டர் ஆஃப் த லென்ஸ். நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட் பாருங்கள், the distances measured in the same direction as that of incident light are taken as positive. இங்கே பாருங்கள், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே லென்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த சேம் டைரெக்ஷன்னா இந்த இது போகுது பாருங்கள், அந்த டைரெக்ஷன் போகுது, ரே போகிற வழியிலையே போச்சு அப்படின்னா அது பாசிட்டிவ். ஓகேவா? the distances measured in the same direction as that of the incident light. ஓகேவா? இந்த இன்சிடென்ட் லைட்டு போகிற டைரெக்ஷன்லையே நம்ம மெஷர் பண்ணணும்னா அது பாசிட்டிவ். அப்படியே அடுத்த பாயிண்ட் என்ன, இதுக்கு அந்த இது வந்து அடுத்த செகண்ட் பாயிண்ட் என்னென்னா எகெயின்ஸ்ட் த இன்சிடென்ட் லைட். இந்த பாருங்கள், அந்த செகண்ட் பாயிண்ட், இது ஃபோர்த்து பாயிண்ட்டு, த டிஸ்டன்சஸ் மெஷர்ட் அகெயின்ஸ்ட் த டைரெக்ஷன் ஆஃப் இன்சிடென்ட் லைட். இப்போ இன்சிடென்ட் இப்போ இருக்குது அப்படின்னா இன்சிடென்ட் லைட்டு போகிற டைரெக்ஷன்லையே போனால் அது பாசிட்டிவ். இன்சிடென்ட் டைரெக்ஷனுக்கு ஆப்போசிட்டில் வந்துச்சு அப்படின்னா அது நெகட்டிவ். ஓகேவா? அதே சேம் டைரெக்ஷன் பாசிட்டிவ், எகெயின்ஸ்ட் த டைரெக்ஷன் ஆஃப் த இன்சிடென்ட் லைட் அப்படின்னா அது நெகட்டிவ். நெக்ஸ்ட் ஒன்று, the distances measured upward and perpendicular to the principal axis is taken as positive. upward அப்படின்னா இங்கே இருக்குது பாருங்கள், இதுதான் பிரின்சிபல் ஆக்சிஸ், இதுக்கு மேலே போகுது அப்படியே பெர்பெண்டிகுலர். ஓகேவா? இது பிரின்சிபல், இந்த இருக்கு பாருங்க, இது பிரின்சிபல் ஆக்சிஸ், இதுக்கு பெர்பெண்டிகுலர் அப்படின்னா இதுக்கு செங்குத்தாக போகுது. எங்கே? அப்பர் டைரெக்ஷனில். அப்படி போச்சு அப்படின்னா அது வந்து என்னதுன்னா பாசிட்டிவாக எடுத்துக்கிறோம். அது வந்து என்ன, வாஸ் டேக்கன் அஸ் பாசிட்டிவ். இல்லை அதே மாதிரி கீழே அதே பிரின்சிபல் ஆக்சிஸுக்கு பெர்பெண்டிகுலராக டவுன்வர்ட் டைரெக்ஷனில் வந்துச்சுன்னா இங்கே பாருங்கள், த டிஸ்டன்சஸ் மெஷர் டவுன்வர்ட் அண்ட் பெர்பெண்டிகுலர் டு த பிரின்சிபல் ஆக்சிஸ் இஸ் டேக்கன் அஸ் நெகட்டிவ். அப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் நல்லா லிசன் பண்ணிக்கிறோன்னு, என்ன, இந்த 6 பாயிண்ட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அண்ட் ஈஸி பாயிண்ட்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன், த ஆப்ஜெக்ட் இஸ் ஆல்வேஸ் பிளேஸ்ட் ஆன் த லெஃப்ட் சைட் ஆஃப் த லென்ஸ். நல்லா லிசன் பண்ணிக்கோங்க, இங்கே இருக்குது லென்ஸு, இங்கே தான் ஆப்ஜெக்ட் வைப்போம். அப்போ இந்த லென்ஸோட லெஃப்ட் சைடில் தான் இந்த ஆப்ஜெக்ட் இருக்குது. ஓகேவா? ஆப்ஜெக்ட், இது ஃபஸ்ட்டு பாயிண்ட், இது மனப்பாடம் பண்ணணும். நெக்ஸ்ட்டு எப்போதுமே மெஷர் பண்ணுறது, எந்த டிஸ்டன்ஸையுமே மெஷர் பண்ணும்போது இந்த ஆப்டிக்கல் சென்டரில் இருந்து தான் நம்ம மெஷர் பண்ணுவோம். அது செகண்ட் பாயிண்ட்டு. தேர்டு பாயிண்ட்டு, இன்சிடென்ட் லைட்டு படுது அப்படின்னா அந்த சேம் டைரெக்ஷன்லேயே போச்சு அப்படின்னா அது பாசிட்டிவ். அப்படியே ஆப்போசிட் டைரெக்ஷனில் வந்தால் அது நெகட்டிவ். அடுத்து ஃபிஃப்த்து பாயிண்ட் என்ன அப்படின்னா, இப்போ பிரின்சிபல் ஆக்சிஸுக்கு பெர்பெண்டிகுலராக அப்பர் டைரெக்ஷனில் போனால் அது பாசிட்டிவ், அதே பிரின்சிபல் ஆக்சிஸுக்கு பெர்பெண்டிகுலராக டவுன்வர்ட் டைரெக்ஷனில் வந்தால் அது நெகட்டிவ். எனி டவுட்? ஓகே. நெக்ஸ்ட்டு, மேக்னிஃபிகேஷன் ஆஃப் எ லென்ஸ். நெக்ஸ்ட் டாபிக் என்ன, மேக்னிஃபிகேஷன் ஆஃப் எ லென்ஸ். இப்போ லைக் அதே மாதிரி தான், we have magnification for spherical lenses. Spherical lenses produce magnification and it is defined as the ratio of the height of the image to the height of the object. இந்த டெஃபினிஷனை மக்கப் பண்ணணுமா? பண்ணவே கூடாது. ஒரே ஒரு ஈக்குவேஷன் டேர்ம் எழுதிடணும். என்ன எழுதிடணும்? அதை எழுதுனீங்கன்னாவே நீங்கள் மனப்பாடம் பண்ண தேவையில்லை. ஓகேவா? இப்போ மேக்னிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு சிம்பிள் வந்து எம்னு போடுவோம். மேக்னிஃபிகேஷனுக்கு சிம்பிள் என்ன? எம். இப்போ மேக்னிஃபிகேஷன் இஸ் டிஃபைன்ட் அஸ் த ரேஷியோ ஆஃப் height of the image, ratio of height of the image to the height of the object, height of the object. ஓகேவா?
ஸோ இந்த ஹைட் ஆஃப் த இமேஜ் அப்படிங்கிறத ஹெச் டேஸ் அப்படின்னு நோட் பண்ணுவோம். ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட்டுங்கிறத ஹெச். அதாவது ஆப்ஜெக்ட்டுக்கும் இமேஜுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். அப்போ ரெண்டையுமே ஹெச்சுன்னு போட்டோம்னா டிஃப்ரென்ஸ் தெரியாது நமக்கு. அப்போ இமேஜோட இது ஹைட் இது, ஆப்ஜெக்டோட ஹைட் இது அப்படின்னு தெரியாதுல உங்களுக்கு. அதனால தான் இந்த ஹெச் டேஸ் அப்படிங்கிறத போட்டோம். அப்போ மேக்னிஃபிகேஷனுங்கிறது எம். அப்போ இந்த மேக்னிஃபிகேஷன் இஸ் டிஃபைன்ட் அஸ் த ரேஷியோ பிட்வீன் த ஹைட் ஆஃப் த இமேஜ் டு த ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட். இதுக்கு இமேஜுக்கு வந்து ஹெச் டேஸ் நோட் பண்ணுறோம், இதுக்கு வந்து ஹெச் நோட் பண்ணுறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஆல்சோ இதில் இன்னொரு இது இருக்குது. அதே மேக்னிஃபிகேஷனுக்கு இன்னொரு ஃபார்முலா என்ன, இதில் கண்டுபிடிக்க முடியலை அப்படின்னா இன்னொரு இதுலையும் கண்டுபிடிக்கலாம். என்ன கண்டுபிடிக்கலாம்? டிஸ்டன்ஸ் ஆஃப் த இமேஜ், டிஸ்டன்ஸ் ஆஃப் த இமேஜ் பை டிஸ்டன்ஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட், டிஸ்டன்ஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஓகேவா? இப்போ இமேஜ் ஹெயிட்டில் கண்டுபிடிக்காததை நம்ம எதில் கண்டுபிடிக்கலாம்னா டிஸ்டன்ஸை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்போ மேக்னிஃபிகேஷனுங்கிறது ஒரு பெருக்கி காட்டுறது, பெருசாக்கி காட்டுறது, அதான் மேக்னிஃபிகேஷன். ஓகே. ஸோ the magnification is defined as the ratio between the distance of the image to the distance of the object. நான் சொல்லிட்டேன்ல, டிஸ்டன்ஸ் ஆஃப் த இமேஜுக்கு நம்ம எதை நோட் பண்ணுவோம்? v. டிஸ்டன்ஸ் ஆஃப் த இமேஜ் ஆப்ஜெக்ட்டுக்கு எதை நோட் பண்ணுவோம்? u. அப்போ v/u. இது ஒரு ஃபார்முலா. ஓகேவா? அப்போ ஒரு ஆப்ஜெக்டை வந்து அந்த மேக்னிஃபிகேஷன் பண்ணி காட்டணும் அதோட இமேஜ் அப்படின்னா இந்த இதில் கண்டுபிடிக்கிறனாலும் நம்ம இந்த டிஸ்டன்ஸை வச்சு கண்டுபிடிக்கலாம். அதுக்கு தான் ரெண்டு ஃபார்முலா. ஓகேவா? ஸோ இஃப் த மேக்னிஃபிகேஷன் இஸ் கிரேட்டர் தென் 1, இப்போ மேக்னிஃபிகேஷன் ஒரு அந்த ஒன்றை விட பெருசாக இருந்துச்சு அப்படின்னா we get an enlarged image. அதாவது என்லார்ஜ்டு இமேஜ்னா என்னது? ஒரு வரையறுக்க முடியாத ஒரு பிம்பத்தை நம்ம பார்க்க முடியும். ஓகேவா? அதான் என்லார்ஜ்டு இமேஜ். இந்த இருக்குது பாருங்கள், ஒன்றும் இல்லை, சிம்பிள் பாயிண்ட்டு. மேக்னிஃபிகேஷன் எம் இஸ் கிரேட்டர் தென் 1, ஒரே ஒரு பாயிண்ட், என்லார்ஜ்டு இமேஜ். இல்லை அடுத்து என்னென்னா, இந்த மேக்னிஃபிகேஷன் இஸ் லெஸ் தென் 1 என்ன வருவோம்? தென் வி கெட் எ டிமினிஷ்ட் இமேஜ், சின்ன அளவை பார்ப்போம். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் டாபிக் லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா. நெக்ஸ்ட் டாபிக் என்ன பாருங்கள்? லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா. அப்போ லென்ஸ் ஃபார்முலாவுக்கும் லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலாவுக்கும் என்ன லென்ஸ் ஃபார்முலா இருக்குது. இந்த லென்ஸை வந்து நாம் உருவாக்க போகிறோம். லென்ஸ் ஃபார்முலா ஏற்கனவே இருக்குது, 1/f 1/v - 1/u. ஓகேவா? இப்போ லென்ஸ் ஃபார்முலா அது. இந்த லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா, மேக்கர் நம்ம உருவாக்கணும், லென்ஸை வந்து நாம் உருவாக்கணும். அதனால தான் அது லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? நீங்கள் தான் வந்து லென்ஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகேவா? ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் அதோட டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கணும். நாம் லென்ஸை ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கணும். இங்கே பாருங்கள், பிஃபோர் லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா வி ஹாவ் டு பி லென்ஸ் ஃபார்முலா. லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம லென்ஸ் ஃபார்முலாவை கொண்டு வந்தால் தான் இதிலிருந்து நம்ம அதை கண்டுபிடிக்க முடியும். ஸோ அப்போ 1/f is equal to 1/v - 1/u. இப்போ பாருங்கள், இதான் என்னது? லென்ஸ். எப்போ இங்கேருந்து ஆப்ஜெக்ட், இது இமேஜ் நம்ம தானே வைக்கணும். அதனால் இதுதான் ஃபார்முலா, இதுதான் நம்ம உருவாக்குறோம். எதை உருவாக்குறோம்? ஃபஸ்ட்டு ஒரு லென்ஸை வைக்கிறோம், கான்வெக்ஸ் லென்ஸையோ ஒரு கான்கேவ் லென்ஸையோ வைக்கிறோம். வச்சதுக்கப்புறம் ஒரு பொருள் இது ஆப்ஜெக்டை வைக்கிறோம். இந்த இமேஜ் வந்து இங்கே வருதா அப்படின்னு நாம் அதை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் இதிலேருந்து இது எவ்வளோ இமேஜ், இதிலேருந்து இது எவ்வளோ, இதிலேருந்து லென்ஸ்லேருந்து ஆப்ஜெக்ட் எவ்வளோ டிஸ்டன்ஸு, இமேஜ் எவ்வளோ டிஸ்டன்ஸுங்கிறது நாம் மெஷர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அப்போ விங்கிறது டிஸ்டன்ஸு, யூங்கிறது ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ். ஓகேவா? இமேஜ் டிஸ்டன்ஸ் வி, ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸுங்கிறது யூ. ஓகே. நெக்ஸ்ட் இங்கே வாங்க, லென்ஸ் தான் இதில் வந்து ரொம்ப ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட். இது லென்ஸு இந்த இருக்குது பாருங்கள், இதோட லென்த்து கண்டுபிடிக்க போகிறோம். இதான் லென்த்து. இது லென்ஸோட லென்த்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும், லென்ஸோட லென்த்து கண்டுபிடிக்கணும். ஓகே. இப்போ இதில் இன்னொன்று என்ன கண்டுபிடிக்கிறோம் பாருங்கள் அப்படின்னா, இங்கே வாங்க, இதில் ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்னு ஒரு ஃபார்முலா கண்டுபிடிப்போம். ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்னு கண்டுபிடிக்கணும். எனி ஆப்டிக்கலி டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல் வில் ஹாவ் எ ரெஃப்ராக்டிவ். எந்த ஒரு டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல் இருந்தாலும் அதுக்கு நம்ம ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கணும். ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்னால் என்னென்னா, when the light falls on the object, எப்போ வந்து ஒரு லைட்டு ஒரு ஆப்ஜெக்ட் மேலே படுதோ அப்போ அந்த லைட்டோட ஸ்பீடு என்ன செய்யும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். அந்த லைட்டோட ஸ்பீடு என்ன செய்யும்? இன்க்ரீஸ் ஆகும். அதுதான் நம்ம ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்ன? when light falls on the object, எப்போ வந்து ஒரு பொருள் மேலே ஒரு லைட்டு படுதோ அப்போது அந்த லைட்டோட ஸ்பீடு என்ன ஆகும்னா இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் நம்ம ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்னு நோட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இந்த லென்ஸ் ஃபார்முலா ரிலேட்ஸ் த ஃபோக்கல் லென்த் ஆஃப் எ லென்ஸ் வித் த டிஸ்டன்ஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் அண்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் த இமேஜ். ரெண்டையும் கண்டுபிடிக்க போகிறோம். இதில் ரெண்டு இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா மியூங்கிறது ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் அப்படின்னு படிப்போம். அது வந்து R1 and R2. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எப்போ ஒரு இது சர்க்கிள் இருக்குது அப்படின்னா அதில் கண்டிப்பாக ரேடியஸ் இருக்கும் பார்த்தீங்களா? இது R1, இதோட இது R2.
ஓகேவா? இப்போ லென்ஸ் வந்து நம்ம எப்படி உருவாக்கணும், அதை மேக்கர்ஸ்ன்னு சொன்னீங்களே, அது எப்படி லென்ஸை வந்து நம்ம எப்படி உருவாக்குறோம் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, ரெண்டே 2 சர்க்கிள் போடுங்க. ஒரு சர்க்கிளும் இன்னொரு சர்க்கிளும் ஜாயிண்ட் ஆகிருக்கணும். ஓகேவா? இது 2 லென்ஸை உருவாக்கணும்ல. கான்வெக்ஸ் லென்ஸையும் நாம் தான் உருவாக்க போகிறோம், கான்கேவ் லென்ஸையும் நாம் தான் உருவாக்க போகிறோம். கான்வெக்ஸ் லென்ஸ் இந்த இருக்குது, வந்துருச்சா? இப்போ இங்கேருந்து இதில் உள்ள டிஸ்டன்ஸ் R1, இந்த ரேடியஸ் வந்து R2, இதோடது வந்து ஃபோக்கல் லென்த்து. இதுதான் வந்து லென்ஸோட லென்த்து. ஓகேவா? இப்போ புரிஞ்சா? அப்போ இந்த மாதிரி 2 சர்க்கிளும் ஜாயின் பண்ணி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பாசிட்டிவ். அது வந்து என்னது? பாசிட்டிவ். ஏன்னா எப்போதுமே 2 பேரும் சேர்ந்து இருந்தாங்க அப்படின்னா சந்தோஷம், அது வந்து பாசிட்டிவ். 2 பேரும் பிரிஞ்சு இருந்தாங்க அப்படின்னா அது நெகட்டிவில் போயிடும், அது கான்கேவ் லென்ஸு உருவாக்கும். இந்த இருக்குது பாருங்கள், இது ஒரு லென்ஸு, சாரி இது ஒரு சர்க்கிள், இது ஒரு சர்க்கிள். இதில் வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? லென்ஸு. இந்த கான்கேவ் லென்ஸ் வந்துருச்சா? கான்கேவ் லென்ஸ் வந்துருச்சா? இங்கே பாருங்கள், கான்கேவ் லென்ஸ் வந்துருச்சு. ஓகேவா? இது கான்வெக்ஸ். அப்போ ரெண்டையும் சேர்த்து போட்டால் என்ன லென்ஸு உருவாக்கலாம்? நம்ம கான்வெக்ஸ் லென்ஸை உருவாக்கலாம். 2 சர்க்கிளையும் செப்பரேட் பண்ணி போட்டோம்னா என்ன லென்ஸை உருவாக்கலாம்? கான்கேவ் லென்ஸை உருவாக்கலாம். ஓகேவா? அடுத்து 2 சர்க்கிள் வந்து 2 ரேடியஸ், அப்போ μ1. அப்போ நமக்கு ஃபார்முலா என்ன? 1/f இஸ் ஈக்குவல் டு μ மைனஸ் 1. இதை வந்து மியூ அப்படின்னு சொல்லுவோம். இது என்னன்னு சொல்லுவோம்? மியூ. ஓகேவா? இதில் பார்த்தோம்னா மியூ அப்படி வரும். அது மியூ அப்படிங்கிறது ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்க்குரிய சிம்பிள். அப்போ மியூ மைனஸ் 1/R1 மைனஸ் 1/R2. நான் தான் சொன்னேன்ல, லென்ஸ் ஃபார்ம்லேயே வந்து ஃபார்முலாவை உருவாக்கணுங்கிறக்காக தான் இந்த பை போட்டு நம்ம எழுதுகிறோம். அப்போ 1/R1 மைனஸ் 1/R2. எந்த ஒரு ஃபார்முலா லென்ஸ் ஃபார்முலா வந்தாலும் அங்கே நெகட்டிவ் சிம்பிள் இருக்கிறதுனால நமக்கு மைனஸ் போட்டே ஆகணும். அடுத்து இப்போ எஃப்ங்கிறது என்னது? ஃபோக்கல் லென்த்து. R1 R2ங்கிறது ரேடியஸ், மியூங்கிறது ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ஓகேவா? ஓகே, இந்த ஃபார்முலா இதுதான்ப்பா, நல்லா லிசன் பண்ணிக்கிங்க. லென்ஸ் ஃபார்முலா 2 சர்க்கிளை ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா கான்வெக்ஸ் லென்ஸ் கிடைக்கும். 2 சர்க்கிளை வந்து செப்பரேட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா கான்கேவ் லென்ஸ் கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், பவர் ஆஃப் எ லென்ஸ். பவர் ஆஃப் எ லென்ஸ் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, when a ray of light falls on a lens, the ability to converge or diverge these light rays depends on the focal length of the lens. இங்கே பாருங்கள், பவர் ஆஃப் எ லென்ஸில் மெயின் பாயிண்ட்டே இதுதான், எபிலிட்டி டு கன்வர்ஜ் ஆர் டைவர்ஜ். ஒன்று வந்து கன்வர்ஜ் ஆகும், என்ன செய்யும்? பார்த்து நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு லென்ஸ் இருக்குது அப்படின்னா இங்கேருந்து கிளம்பி போகிற ரே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேருந்து லைட் ரே படுது, இன்சிடென்ட் ரே படுது அப்படின்னா இதில் பட்டதுக்கப்புறம் எல்லா லைட் ரே பட்டதுக்கப்புறம் எல்லாம் ஒரே பாயிண்டில் கன்வர்ஜ் ஆனால் திஸ் இஸ் கன்வர்ஜு. அடுத்து டைவர்ஜ் அப்படின்னா ஒரு லென்ஸில் பட்டு ஒரு ரே வருது அப்படின்னா இது வந்து என்ன ஆகுது? டைவர்ஜ் ஆகுது, எல்லா இடமும் ஸ்கேட்டர் ஆகுது. அப்போ இது டைவர்ஜ். அப்போ ஒரு லென்ஸுக்கு டைவர்ஜ் ஆகக்கூடிய எபிலிட்டி இருக்குது, கன்வர்ஜ் ஆகக்கூடிய எபிலிட்டியும் இருக்குது, டைவர்ஜ் ஆகக்கூடிய எபிலிட்டியும் இருக்குது. இது எதை பொறுத்து இருக்குது அப்படின்னா அதோட ஃபோக்கல் லென்த்தை பொறுத்து இருக்குது. டிபெண்ட்ஸ் அப்பான் த ஃபோக்கல் லென்த்தை பொறுத்து இருக்குது. இது 2 லென்ஸ்லேயுமே அப்படியே தான், கான்வெக்ஸ் லென்ஸ்லையும் கான்கேவ் லென்ஸ்லையும். அப்போ இப்போ நம்ம பவர் ஆஃப் எ லென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ பவர்னால் என்ன? இதிலேருந்தே கண்டுபிடிக்கணும். பவர்னால் வாட்னு சொல்லக்கூடாது, நீங்கள் பாட்டுக்க பவர். அப்போ பவர் இஸ் டிஃபைன்ட் அஸ் த ரெசிப்ரோக்கல் ஆஃப் த ஃபோக்கல் லென்த். ரெசிப்ரோக்கல் ஆஃப் த ஃபோக்கல் லென்த். அதனால தான் இப்படி 1/f. அப்போ ஒரு லென்ஸோட பவர் எப்படி இருக்கும் அப்படின்னா அதோட ஃபோக்கல் லென்த்தோட ரெசிப்ரோக்கல் எதிர்த்தகவில் இருக்கும். அதுதான் 1/fன்னு போட்டிருக்கோம். ஓகேவா? இப்போ இதை வச்சே நீங்கள் டெஃபினிஷன் எழுதிடலாம். என்னது? த பவர் இஸ் டிஃபைன்ட் அஸ் த ரெசிப்ரோக்கல் ஆஃப் த ஃபோக்கல் லென்த். ரெசிப்ரோக்கல் ஆஃப் த ஃபோக்கல் லென்த் அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு வரும். ரெசிப்ரோக்கல் ஆஃப் த ஃபோக்கல் லென்த். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் P இஸ் ஈக்குவல் டு கண்டுபிடிங்க 1னா இந்த எஃப்க்குரியது ஃபோக்கல் லென்த்துக்குரியது நமக்கு யூனிட் என்ன? மீட்டர். அப்போ இதை எப்படி எழுதுவோம்? P இஸ் ஈக்குவல் டு 1. இந்த மீட்டர் மேலே வந்துடும், இங்கே +1 இருக்குன்னு அர்த்தம். ஆல்ரெடி ஐ ஹாவ் எக்ஸ்பிளைன் லாட் ஆஃப் டைம்ஸ். ஸோ இந்த +1 மேலே வரும்போது -1. அப்போ பவர் இஸ் ஈக்குவல் டு 1 மீட்டர் பவர் -1 ஆர் 1/மீட்டர். ஓகேவா? இதுதான். நெக்ஸ்ட்டு இந்த SI யூனிட் ஆஃப் எ பவர் ஆஃப் லென்ஸ் இஸ் டயாப்டர். SI யூனிட் என்னது? டயாப்டர். அதை என்ன லெட்டரில் நோட் பண்ணுவோம்? கேபிட்டல் Dயில் நோட் பண்ணுவோம். ஓகேவா? ஓகே. ஸோ இஃப் த ஃபோக்கல் லென்த் இஸ் எக்ஸ்பிரஸ்டு இன் மீட்டர், எதில் நோட் பண்ணுவோம் அப்படின்னா மீட்டரில் நோட் பண்ணுவோம். அதனால தான் அந்த ஃபார்முலாவை கண்டுபிடிச்சோம் அப்படி. ஓகே, அப்போ 1 டயாப்டர் இஸ் ஈக்குவல் டு 1 பவர் ஆஃப் எ லென்ஸ் 1D இஸ் ஈக்குவல் டு
1 meter power minus 1. ஓகே. ஸோ இதை பவர் ஆஃப் ஏ கான்வெக்ஸ் லென்ஸ் அப்படின்னா ரெண்டையும் ஜாயின் பண்ணால் அது பாசிட்டிவ். பவர் ஆஃப் ஏ கான்கேவ் லென்ஸ் அப்படின்னா ரெண்டு சர்க்கிளையும் பிரித்து வச்சோம் அப்படின்னா அது கான்கேவ் லென்ஸு, அது நெகட்டிவ். ஓகே. ஸோ if you any doubt you will be clarify with me students. I have told a lot of times but still now nobody asked the question. Okay, I understand. Do you know very well, isn't it? No doubt. Okay, no problem. Next one, the difference between convex lens and concave lens. The differences between convex lens and concave lens. Convex lens பாருங்க, a convex lens is thicker in the middle than at edges. அதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல, இந்த இருக்குது பாருங்கள். இது வந்து என்ன இருக்குது, நடுவில் சென்டர் பார்ட்டில் திக்கராக இருக்கும். இதோட கம்பேர் பண்ணும்போது எண்டு பார்ட்டோட கம்பேர் பண்ணும்போது. அடுத்த கான்கேவ் லென்ஸுங்கிறது என்னது, இதே கான்கேவ் லென்ஸ். அப்போ சென்டர் பார்ட் எப்படி இருக்குது, ரொம்ப தின்னாக இருக்கும். இதோட கம்பேர் பண்ணும்போது எட்ஜோட கம்பேர் பண்ணும்போது. அது ஃபஸ்ட்டு பாயிண்ட். அடுத்த இட் இஸ் ஏ கன்வர்ஜிங் லென்ஸ். இது வந்து என்ன செய்யும், கன்வர்ஜ் ஆகும். கன்வர்ஜ் ஆகும். இது கான்கேவ் லென்ஸுங்கிறது என்ன வரும், டைவர்ஜ் ஆகும். ஓகேவா. ஸோ இட் இஸ் ஏ கன்வர்ஜிங் லென்ஸ், இட் இஸ் ஏ டைவர்ஜிங் லென்ஸ். இட் ப்ரொடியூசஸ் மோஸ்ட்லி ரியல் இமேஜஸ். இது என்ன செய்யும்னா அதிகமான உண்மையான பிம்பங்களை உருவாக்கும். இது விர்ச்சுவல் இமேஜஸை உருவாக்கும். இட் இஸ் யூஸ்டு டு ட்ரீட் ஹைப்பர் மெட்ரோஃபியா. ஹைப்பர் மெட்ரோஃபியானா என்ன சொன்னேன், அது ஆல்ரெடி ஐ ஹவ் எக்ஸ்பிளைன். ஹைப்பர் மெட்ரோஃபியா, மயோஃபியா, அதாவது கிட்ட பார்வை தூர பார்வை அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுதான். ஸோ ஹைப்பர் மெட்ரோஃபியாவை க்ளீன் பண்ணுறது இது பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிறது எது, கான்வெக்ஸ் லென்ஸ். மயோஃபியா ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் ஆகிறது எது, கான்கேவ் லென்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.